நான் கத்தாரில இருக்கேன். நேத்து காலையில என் ஃப்ரெண்டுட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த சந்தோஷம் ஒரு 1 மணி நேரம் கூட நீடிக்கல. அதுக்குள்ள ஊர்லேருந்து ஃபோன் வருது. இது மாரி தாய்மாமா இறந்துட்டாங்கன்னு சொல்லி. போலான்னு வீட்ல வரவான்னு சொல்லி கேட்டதுக்கு வர வேணான்ட்டாங்க. என் கையில காசு இல்ல. காசு இருந்துச்சுன்னா நான் அவங்கள்ட்ட கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. டிக்கெட்ட போட்டு போயிட்டே இருந்திருப்பேன் லீவு கேட்டு. கையில காசு இல்ல. இதுதான் பணத்தோட மதிப்புன்னு இப்பதான் புரியுது. பணத்தோட மதிப்ப பத்தி. இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. நம்ம நெனச்ச நேரத்துக்குலாம் போ முடியாது. இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. எங்க அம்மா, அப்பாவுக்கு அப்புறம் என் வாழ்க்கைய நெனச்சு அழுத ஒரே மனுஷன் இப்ப இல்ல. என்ன பண்றது? எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும். இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. சார் 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 எமர்ஜென்சி அப்பாக்கு உடம்பு முடியல. நான் அங்க இருக்கணும். எனக்கு டிக்கெட் பணம் இல்ல சார். நான் 11 o'clock நாங்க No rumors, Gautam. Just shut up and read your comic. சார் நீங்க சும்மா கொடுக்க வேண்டாம் சார். நீங்க கடனா கொடுத்தா போதும். I can give you a gold ring sir. I can give you address. I can give you my phone number sir. Please